அனைவருக்கும் தாருவின் அன்பு வணக்கம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இத்தோவன் கிளாஸ் கொரியன் டிராமாவோட கதாபாத்திரங்களின் பெயர்கள். இப்ப நம்ம இந்த டிராமாவோட 10வது எபிசோட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 9 எபிசோட்ஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இத்தோவன் கிளாஸ் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கு. இப்ப ஜோ வேகமா ஓடிட்டு இருக்கா, பின்னாடியே கௌதம் துரத்திக்கிட்டே வரான். ஏன்னா இவ ரெக்கார்ட் பண்ணிருக்கால, அதனால ஒரு கட்டத்துல ஜோவை கௌதம் பிடிச்சிடுறான், பயங்கரமா அரைஞ்சிடுறான். போனை எட்ரி, மரியாதை போனை தா அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். அப்ப ஜோ சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி இது வேற ஊர் கிடையாது, இது இத்தோவன். இங்க வேற வேற ஊர்ல இருந்து நிறைய பேர் இங்க இருப்பாங்க, கண்டிப்பா காப்பாத்துவாங்க சொல்றா. அதே மாதிரி எல்லாருமே கேட்க வராங்க கிட்டக்க. அப்ப கௌதம் என்ன பண்றானா, காசு தூக்கி எறிறான் பாருங்க, அதை எல்லாருமே எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப கௌதம் சொல்றான் ஜோ கிட்ட, காசுதான் எல்லாமே, இத்தோவனா இருந்தா எந்த ஊரா இருந்தாலும் என்ன, காசை போட்டோம்னா எல்லாம் நாய் மாதிரி வந்து அழுட்டு போயிடுவாங்க. இப்ப நீ மரியாதையா தா அப்படிங்கிற மாதிரி கிட்டக்க வர அடிக்கிறதுக்காக ஜோவ. அப்ப யாரோ வந்து கௌதம பயங்கரமா ஒரு அடி அடிக்கிறாங்க பாருங்க. யாருன்னு பார்த்தா ராய் தான். ராய பார்த்தோன்னு ஜோக்கு அவ்வளவு ஹாப்பி ஆகுது. அவ சொல்றா, நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், உங்க அப்பாவை அவன் தான் கொலை பண்ணான்னு சொன்ன, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இதை மட்டும் நம்ம போலீஸ் கிட்ட காமிச்சோம்னா மறுபடியும் கேஸ் ஓபன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டே இருக்கா பாருங்க. ராய் அவளே தான் பாத்துட்டு இருக்காரு. அவ கண்ணெல்லாம் அடிபட்டு இருக்கு, வாயிலிருந்து ரத்தம் எல்லாம் வருது. உன் கண்ணத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு பாருங்க. அதை விடுங்க, அது பெரிய பிரச்சனை கிடையாது, இத பாருங்க அப்படின்னு அவ சொல்றா பாருங்க. ராய்க்கு செம்மையா கோவம் வருது. போய் கௌதம் அடிக்க போறாரு பாருங்க. கௌதம் சொல்றான், வா வந்து அடி, அடிச்சிட்டு போய் ஜெயில உட்காந்துக்கோ, வா வா அப்படி சொல்லிட்டு ரொம்ப இவனை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜோ சொல்றான், வேணாம் விடுங்க விடுங்கன்னு சொல்றா பாருங்க. அப்படியே ராய் விட்டுறாரு. இப்ப போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க, வந்து கௌதம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ராய் ஜோ கிட்ட, நான் ரொம்ப சாரி, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்காரு பாருங்க. ஜோ சொல்றா, அதை பத்தில ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எனக்கு அடிபட்டு இருக்கதை பார்த்து உங்களுக்கு கோவம் வந்துச்சு, நீங்க கௌதம் அடிக்க போனீங்க, எனக்கு அது போதும், எனக்கு அதுவே ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க ஜோ சொல்றா. ராய்க்கு அப்படியே ரொம்ப உணர்ச்சி வசமா ஆயிடுது. அப்படியே ஜோவை கட்டி பிடிச்சுக்கிறாரு. இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா நியூஸ் ஃபுல்லாவே இந்த பிரச்சனை தான் போகுது. ஜங்கா கம்பெனி ஓனரோட பையன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு அடிச்சிட்டான் இத்தோவன்ல. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிருக்கான், அதெல்லாம் தப்பிச்சிருக்கான், இது எல்லாமே அந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் நியூஸ்ல வந்துருது. ஏன்னா ஜோ எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம்ல பதிவேத்திருப்பா. இந்த எல்லா நியூஸுமே போலீஸ்காரோட கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு அப்படி குற்ற உணர்ச்சி ரொம்ப பெருக ஆரம்பிக்குது. பேசாம நம்ம சரணாகலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்ப எங்க ஜங்கா கௌதம போட்டு அப்படி அடிக்கிறான். முட்டா பையிலே, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா ஆகுது, எல்லாருமே நம்ம கம்பெனியை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, யாருமே நம்ம கம்பெனி சாப்பாடை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பயங்கரமா இங்க அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப கௌதம் அடி வாங்கிட்டு வெளியே வரான். கரெக்டா அப்ப மேடம் மீனா உள்ள வராங்க. அவங்க சொல்றாங்க, ஐயோ இவ்வளவு அடி வாங்கியிருக்கே, கவலைப்படாத, கம்பெனி எல்லாத்தையும் பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கிட்ட சொல்றாங்க. ஆனா மீனா என்ன தெரியுமா பண்ணுது, நேரா ஜங்கா கிட்ட வந்துட்டு, கௌதம் இந்த கம்பெனில இருந்தே தூக்கணும், அவனுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இனிமே வருங்காலத்துல கொடுக்க கூடாது இந்த கம்பெனில அப்படிங்கிற மாதிரி மேடம் மீனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. எது என் பையனை எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஜங்கா கேக்குறான் பாருங்க. ஆமா, இது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் உங்க பையன் இதே மாதிரிதான் பண்ணி தெரியுதான், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் பண்ணா, அப்ப 50% நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் போயிடுச்சு, சும்மா சும்மா இப்படியே பண்ற ஒருத்தரை நம்ம எப்படி கம்பெனில வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ஜங்காக்கு அப்படியே ஆத்திரமா வருது. இப்ப ராயோட ஹோட்டல் காமிக்கிறாங்க. இப்பதான் எல்லாருக்குமே ஜங்காக்கும் ராய்க்கும் இருக்க பிரச்சனை தெரியுது. அவர் யாருக்கிட்டயுமே சொல்லிருக்க மாட்டார் ஜோ தவிர. எல்லாருமே என்னப்பா இப்படி பிரச்சனையா இருக்கு, நீ சொல்லாமே இருந்திருக்க, எனக்கு வேற ராகுல் கிட்ட இனிமே எப்படி நடந்துக்க போறோம்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியே ராணியும் சாக்கியும் சொல்றாங்க பாருங்க. அப்ப ஜோ சொல்லிடுறா, உன் வேலை சமைக்கிறது, உன் வேலை கஸ்டமர்ஸ பாத்துக்கிறது, அது மட்டும் பண்ணுங்க நீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. ராய் அதேதான் சொல்றாரு, இதெல்லாம் போட்டு பெருசா கண்டுக்காதீங்க, ராகுல் வந்து நம்ம கூட வேலை பாக்குற ஒருத்தனா மட்டும் நினைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ராயும் ஜோவும் நேரா டேவிட பாக்க போறாங்க. அங்க கூட மேடம் மீனாவும் இருக்காங்க. மீனா கத்துறாங்க ஜோவ, நீ என்னதான் சேர்மனுக்கு எதிரா பண்ணாலும் அது என் கம்பெனிக்கு எதிராவும் ஆயிடுச்சு, உன்னால எங்க கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு ஜோ சொல்றா, இது எப்படிதான் நடக்கதானே போகுது, இது நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணதான், இப்படி பண்ணாதான் ஜங்கா மேல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்க நம்பிக்கையெல்லாம் போகும், அப்பதான் அவனை வந்து சேர்மேன் பதவியில இருந்து கீழே இறக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஜோ சொல்றா. ஜோ சொல்றா மீனா கிட்ட, இதான் உங்க சான்ஸ், நீங்க தலைவர் ஆயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. இத கேட்டு மீனா ஷாக்காரா, டேவிடும் ஷாக்காரா. இது ரிஸ்க் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மீனா கேக்குறாங்க பாருங்க. ஜோ சொல்றா, ரிஸ்க் தான், ஆனா 2 விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு தோதுவது அமையும். ஒண்ணு, வெறும் நம்ம அவன் சொன்ன வாக்குமூலத்தை மட்டும் வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அது ஜெயிக்காது, ஈஸியா அவன் வெளியே வந்துருவான். அதுக்கு அதுல போலீஸா இருந்த ரிட்டையர் ஆனவர் அவர் வந்து தானாவே முன் வந்து சரணாகணும். 2வது, ஜங்கா அவர் பையனை காப்பாத்த எல்லா ஸ்டெப்புமே எடுக்கணும். அவர் மட்டும் அவர் பையன் முக்கியம் இல்ல கம்பெனி தான் முக்கியம் முடிவு எடுத்தாருன்னா நம்ம எல்லாருமே காலி அப்படிங்கிற மாதிரி இங்க ஜோ சொல்றா. அதுக்கு டேவிட் சொல்றான், கண்டிப்பா அவனுக்கு அவன் பையன் தான் முக்கியம் நினைப்பான், எந்த அப்பனும் அதானே நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி டேவிட் சொல்றான் பாருங்க.
இப்ப இவங்க நினைச்ச மாதிரியே போலீஸ்காரர் என்ன பண்றாருன்னா ஒரு சரணாகிறேன்னு சொல்லிடுறாரு. அவங்க பொண்ணு அப்படி அழுது. மேடம் மீனா தான் தேத்துறாங்க. ஒன்னும் இல்ல, உங்க அப்பா சீக்கிரமா வெளியே வந்துருவாரு, உங்க அப்பா நேர்மையா வாழணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அந்த பொண்ண. அந்த போலீஸ்காரரும் சொல்றாரு, அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டேன், அத கண்டிப்பா அப்பா தான் சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல இவங்களுக்கு அந்த நம்பர் 1 விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த போலீஸ்காரரே சரண்டர் ஆனனால கௌதம் மேல கேஸ் ஃபைல் ஆகுது. அவனை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. இப்ப மீடியா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது இந்த விஷயம். இப்ப இவங்க நினைச்ச மாதிரி இந்த போலீஸ்கார சரண் ஆயிட்டாரு. இவங்களுக்கு அந்த நம்பர் 1 விஷயம் முடிஞ்சு போயிடுச்சுல. இப்ப ஜோ சொல்றா மேடம் மீனா கிட்ட, ஜங்கா யார் சைடு, கம்பெனியா அவன் பையனா, அது என்ன முடிவு அவன் எடுப்பான் அப்படிங்கறத நீங்க தான் எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட ஜோ சொல்றா. இப்ப ஜங்கா ஆபீஸ் காட்டுறாங்க. வக்கீல் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கேஸ பத்தி. பெருசா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. ஒருத்தவங்க சொல்றத வச்சுலாம் ஒருத்தவங்க ஜெயில போட்டுற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட நிறைய காசு இருக்கு, பாத்துக்கலாம், கண்டிப்பா இந்த கேஸ் ஒண்ணு இல்லாம ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லாயர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் சோனா பாத்துக்கிட்டே இருக்கிற. அவளுக்கு அவ்வளவு கடுப்பாகுது. சோனா சொல்லிடுறா ஜங்கா கிட்ட, கௌதம் நீங்க இந்த கம்பெனியை விட்டு தூக்குறது நல்லது. ஏன்னா கௌதமால நம்ம கம்பெனியோட இமேஜே ஸ்பாயில் ஆயிருச்சு. எல்லாருமே நம்ம கம்பெனி ப்ராடக்ட வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முறை ஜங்கா சொல்றான், எது என் ரத்தத்தையும் நான் உதறணுமா, நான் அந்த ஜங்கா எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்லல தானே உன்கிட்ட, வா உட்காரு நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கா சொல்றான். இப்பதான் இந்த ஹோட்டல அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கிறத சொல்றான். ஜங்கா சின்ன வயசா இருக்க முறை அவன் கூட பிறந்தவங்க எல்லாருமே பசி கொடுமையில இறந்திருப்பாங்க. அப்ப அவன் முடிவு பண்ணிருப்பான், யாருமே இனிமே நம்ம குடும்பத்துல இருந்து பசியில சாக கூடாது அப்படிங்கறதுனால இந்த கம்பெனியா உருவாக்கி இருக்கான், இந்த ஹோட்டலே உருவாக்கி இருக்கான். அப்படிப்பட்ட அவன் இப்ப அவன் பையனை விடுவானா, ஃபேமிலிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கா சொல்றான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு டைம் கௌதமால ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதானே ராய் கூட நிறைய ஷேர் எல்லாம் வாங்கியிருப்பாரு. அப்ப கூட இதே மாதிரிதான் யாருமே கொரியா மக்கள் வாங்கல அவங்க ப்ராடக்ட் எல்லாமே. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் 50% லாஸ்ல போயிட்டு இருந்துச்சு. ஆனா 6 மாசத்துலயே மக்கள் எல்லாருமே திரும்பி ஜங்கா உணவை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜங்கா கடையோட டேஸ்ட் அப்படி, மக்கள் எல்லாம் மறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்கா சொல்றாரு சோனா கிட்ட. இதெல்லாம் கேட்டுட்டு சோனா ஜங்கா கிட்ட சொல்றா, ஒருவேளை மீனா இதை அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணி கம்பெனி அவ டேக் ஓவர் பண்ண நினைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா பாருங்க. ஜங்கா சொல்றான், அவளுக்கு நல்லாவே தெரியும் கம்பெனி யாரு வழிநடத்தினா கரெக்டா இருக்கும்னு. அவளுக்கு கௌதம பிடிக்காது, ஆனா அதே சமயத்துல அவளுக்கு கம்பெனியை பிடிக்கும். அதனால கண்டிப்பா அவ என்னை ஏமாத்த மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்கா சொல்றான். இது எல்லாமே யாரோ ஒட்டு கேட்டுட்டு யாருக்கோ மெசேஜ் அனுப்புறாங்க. வேற யாரு, மேடம் மீனா ஒரு பிஏ வச்சிருப்பாங்களா அங்க, ஜங்காவோட பிஏ, அந்த பொண்ணுதான். இப்ப இந்த நியூஸ் எல்லாமே ராய்க்கு, ஜோக்கு, டேவிடுக்கு எல்லாருக்குமே போயிடுது. இப்ப மேடம் மீனா துணிச்சலா ஒரு முடிவு எடுக்கிறா. ஜங்காவா இந்த கம்பெனி தலைவரை விட்டு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் மெயில் அனுப்புறா. இப்ப கம்பெனி ஆளுங்க எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க மீனா தலைமையில. மீனா சொல்றா எல்லார்கிட்டயும், ஜங்கா ரொம்ப முக்கியம், அவரால்தான் கம்பெனி இவ்வளவு பெருசாச்சு, அவதான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு எங்க அப்பா கூட சேர்ந்து. ஆனா அதுக்காக அவர் குடும்ப விஷயம் எப்பவுமே கம்பெனியை பாதிக்க நம்ம விடக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரே வழி அவர் நம்ம தலைவர்ல இருந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா பேசுறா பாருங்க. அந்த இடத்துக்கு கௌதம் வந்துடுறான். அவன் ரவுடிசத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். இங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு ஓவரா கத்த ஆரம்பிக்கிறான் பாருங்க. மீனா சொல்லிடுறா, இது எல்லாமே நான் ஒன்னாலதான் பண்றேன், கம்பெனிக்கு நீ என்ன நிலைமை கொடுத்துட்ட பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முறை, நீங்க தான் சொன்னீங்களா என்ன காப்பாத்துறேன்னு சொன்னீங்களா அப்படி சொல்ல முறை, நான் ஒன்ன சொல்லல கம்பெனியை தான் காப்பாத்துவேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிடுறா. இப்ப ராய் ஹோட்டல்ல எல்லாரும் கூட ராய் பேசிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், ஜங்காவை நம்ம ஒண்ணு இல்லாம ஆக்க போறோம்னு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு ராகுல் வரான். அவன் ஒரு மாதிரி பாக்குறான் பாருங்க. ஹீரோ சொல்லிடுறாரு ஸ்ட்ரெயிட்டாவே, இங்க என்னோட எதிரி அவனாயிட்டான், ஆனா அதுக்காக நீ எதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு ராகுல் போறான். என்ன இருந்தாலும் அவங்க அப்பா இல்ல, அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அதே சமயத்துல ஜோ சொன்னா தெரியுமா, நீ ஜங்காவை கைப்பத்திட்டேன்னா நான் உன் கூட வரேங்கிறது. இது எல்லாமே அவனுக்கு வந்துட்டே இருக்கு. அவன் வேகமா ஓடுறான் ராகுல். இப்ப இங்க கௌதம் ஜங்கா கிட்ட சொல்றான், அப்பா இந்த மாதிரி போலீஸ் விசாரணைக்கு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்ல முறை நான் ஜங்கா சொல்றான், நான் இது வரைக்கும் உனக்கு அன்பா ஒரு கட்டி கூட பிடிக்கல சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறான். அவனுக்கு அப்படியே உருகிடுறான் மனசே கௌதம்க்கு. இப்ப கௌதம் கரெக்டா வெளியே போய்கிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துக்கு ராய் உள்ள வராரு. ஏன்னா இன்னைக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே மீட்டிங் இருக்குல்ல, ஜங்காவை தூக்கலாமா என்னங்கிறதுக்காக. அந்த மீட்டிங்காக ராய் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்றாரு பாருங்க. அவன் செம்ம டென்ஷன் ஆகுறான், அப்படியே அடிக்க போறான் பாருங்க. ஒரு வழியா உனக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்லிட்டு உள்ள வராரு. இங்க ராய் ஹோட்டல்ல ஜோ, சாக்கி, ராணி எல்லாம் செம்ம டென்ஷனா இருக்காங்க. என்ன முடிவாக போகுது, நமக்கு சாதகமா வருமா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு ராணி பாக்குற பாருங்க, ஒரு லைவ் போய்கிட்டு இருக்கு ஒரு நியூஸ். என்னன்னா ஜங்கா வந்து மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி ஒரு மீட்டிங் வச்சிருக்கான் பிரஸ்காரங்க கூட. எல்லாருமே ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. ஜங்கா சொல்றான்,
இது மாதிரி ரீசெண்டா என் பையன் பண்ண தப்புக்கு எல்லாருக்குமே நான் மன்னிச்சிருங்க. நான் இப்ப இந்த இடத்துக்கு ஜங்காவா வரல, என் பையனோட அப்பாவா நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இது எல்லாமே மேடம் மீனா, டேவிடு, ராயும் பாத்துட்டு இருக்காங்க. இவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ண போறாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி அவன் சொல்றான் ஜங்கா, என் பையன் இப்ப ஒரு கேஸ்ல மாட்டிருக்கான், ஆனா அதுல ஆதாரமே இல்லைன்னு சொல்லிட்டு வக்கீலே சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கே இப்பதான் தெரிய வருது, அவன் அன்னைக்கு போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். இது மாதிரி அவன் தான் கொலை பண்ணிருக்கான். எனக்கு இது இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், என் பையனுக்கு நான் எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவன் சட்டத்துக்கு உட்பட்டு தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது, எல்லாருக்குமே சோழி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடுது. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஏன்னா அது ஒண்ணு இல்லாம ஆக்கியிருப்பாங்க இவங்க நினைச்சிருந்தா. ஆனா இந்த இடத்துல ஜங்கா அவன் கம்பெனியை தான் சூஸ் பண்ணிருக்கான். அவன் பையனை அப்படியே உதறி தள்ளிட்டான், அவன் பையனே பணயமாக்கிட்டான். ஏன்னா அப்பதான் மக்களுக்கும் கம்பெனிக்கும் இவன் மேல நம்பிக்கை வரும், இவனால தலைவர் போஸ்டிங்ல இருக்க முடியுங்கிறதுக்காக. இது எல்லாமே அதே சமயத்துல கௌதம் பார்த்துட்டு இருக்கான். கௌதம் பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடான் அந்த இடத்த விட்டே. இவன் ஜங்கா எல்லாமே பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க மக்கள்கிட்ட சீன் போட்டான், நல்லவன் மாதிரி நடிச்சிட்டான், மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். சோனாக்கு அப்படியே தாங்க முடியல, நேரா அவதானே பாத்துட்டு இருக்கா, அவளால முடியல. இப்படி இந்த ஜங்கா சீனை போட்டு அந்த அவன் மேல கம்பெனிக்கு எதிராக பரவிட்டு இருந்த எல்லாத்தையுமே நிறுத்திடுறான். ஆகும்போது இப்ப இவன் தான் தலைவரா இருக்க போறான். இப்ப ஜங்கா மேடம் மீனாவை மீட் பண்றான் பாருங்க. மீனா கிட்ட சொல்றான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி திரிவ, திட்டிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு பிஏ டீ குடுக்க வருது. இவளால டீ போடுவா, குடி, என்ன இருந்தாலும் நீ பார்த்த ஆள் தானே அப்படிங்கிற போற அந்த பொண்ணு அப்படி பயந்து டீ கிளாஸ கொட்டிடும் பாருங்க. இது மூலமா அப்படி பச்சை தெரிஞ்சு போயிருது அவனுக்கு, இவதான் அப்படிங்கிற மாதிரி. நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை சும்மா விட முடியாது, நீ நம்ம மெயின் ஆபீஸ விட்டு போயிடு. உன்னை அதே சமயத்துல வேலையை விட்டு தோத்த முடியாது என்னால, ஏன்னா உங்ககிட்ட ஷேரும் இருக்கு, அதே சமயத்துல என் ஃப்ரெண்டோட பொண்ணா போயிட்ட, நீ பேசாம நீ கிராமத்துல இருக்க ஆபீஸ்க்கு போயிட்டு பாத்துக்கோ, அங்க இருக்க எடுப்புடைய வேலையை பார்த்தா உனக்கு புத்தி வருதா பாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த இடத்துல இப்ப மீனாவோட எல்லா பதவியும் பறி போயிடுது. இப்ப மீனா டேவிட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ராய் வந்துடுறாரு. டேவிட் விடாம சாரி கேட்டுட்டே இருக்காரு மீனாவால. ஏன்னா மீனா டேவிடுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆளு, சொத்துக்கெல்லாம் பாத்துக்கிற மேனேஜரா அவன் இருப்பான். அவனால இவ்வளவு பெரிய தாக்கத்தை தாங்கிக்க முடியல. மீனா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, ராய் நீ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க போற. நான் விடுறதா இல்ல, அவ்வளவு பெரிய நஷ்டம் ஒண்ணு எனக்கு ஆகல, இதுக்கு மேல நான் ரொம்ப அடிபட்டு இருக்கேன். இப்ப என்ன, அவன் பையனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுல, அவன் பண்ண தப்புக்கு கூடிய சீக்கிரம் அவனுக்கும் நான் தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. இதை கேட்டு மீனா, அட போப்பா, உனக்கு எப்பயுமே இதுதான், ஏதோ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றா பாருங்க. அப்ப இவன் கையில இருக்க வாட்ச பாக்குறான் மீனா. இது உங்க அப்பா வாட்ச் தானே சொல்ல மாதிரி. ஆமா இது எங்க அப்பா வாட்ச் தான், முக்கியமான நாள்லாம் நான் கட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றான் பாருங்க. அந்த வாட்ச் உங்க அப்பாக்கு எப்படி கிடைச்சிச்சு தெரியுமா, இந்த சாப்பாடு இது எவ்வளவு டேஸ்டா இருக்கு, இதுதான் ஜங்காவோட மெயின் டிஷ், அந்த டிஷ்ஷை வச்சுதான் நாங்க இவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆகி நாங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கோம். ஆனா அதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமாங்க முறை. எனக்கு தெரியும், ஜங்கா தானே கண்டுபிடிச்சாரு, அவர் புக்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ராய் சொல்றான் பாருங்க. ஆமா ஜங்கா கண்டுபிடிச்சான். இப்ப ஒரு கம்பெனில இருக்க சாதாரண ஒரு வேலையாள் கண்டுபிடிச்சான், அது ஒரு பெரிய கதையா மாறாது. ஓனரே கண்டுபிடிச்சு சொன்னா பெரிய கதையாகும், மார்க்கெட்டிங் ஆகும். அதுக்காக நாங்க சொன்னோம், உண்மையில இந்த சாப்பாடை யார் தெரியுமா கண்டுபிடிச்சது, உங்க அப்பா தான். உங்க அப்பா செஞ்ச அவ்வளவு பெரிய உதவிக்கு கை மாற ஜங்கா கொடுத்தது என்ன தெரியுமா, இந்த தம்மாந்தோண்டு வாட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றா பாருங்க. இந்த இடத்துல ராய் எப்படி நொந்து போயிடுறான். மீனா சொல்றா, நீ ஜெயிச்சு காட்டு, நீ ஜெயிக்கிறது அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்லிட்டு ராய மோட்டிவேட் பண்றா. கோர்ட்ல கௌதமுக்கு கொலை பண்ண குத்தத்துக்காகவும் அவர் உயிரோட இருக்கிறாரு தெரிஞ்சும் அவரை கண்டுக்காம வண்டி எடுத்துட்டு போன குற்றத்துக்காகவும் 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவாங்க. ராய் கிட்ட ஜங்கா கேக்குறான், உனக்கு இப்ப சந்தோஷமா அப்படி கேட்க போற. அவ்வளவு சீக்கிரம் எனக்கு சந்தோஷமாகாது, தப்பு பண்ண ஒருத்தன் தானே மாட்டினா, நீங்களும் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்கா கிட்ட ராய் சொல்றான். என் பையனா கம்பெனிங்கிற மாதிரி நான் கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்காக என் பையன் மேல பாசல எனக்கு ஆயிடாது, நீ அவனுக்கு பண்ணதுக்கு நான் உன்னை விட மாட்டேன், உன்னை இனிமே நான் என்ன பண்றேன் பாரு, இனிமே தான் என்னோட ஃபுல் ஆட்டத்தை நீ பாப்ப அப்படிங்கிற மாதிரி ஜங்கா சொல்றான். ராயும் அதே மாதிரி சொல்றான், நானும் உங்களை விட மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பாருங்க. இப்படியே இவங்க நேருக்கு நேர் பாக்குற இவ்வளவு பரபரப்பா இந்த எபிசோட் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு, இந்த சீரிஸ் எப்படி இருக்குங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல எப்பவுமே நல்ல கண்டென்ட்டே வரும். சோ நீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத நம்ம தாரூஸ் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நன்றி, பை.